கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 10:41. மேத்யூ 10:41. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். அதாவது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எப்படி ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த தீர்க்கதரிசிக்கான பலன் உண்டாகும். நீதிமான் ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்குரிய பலன் உண்டாகும். நம்ம பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்குறோம். அப்போ அங்கே எலியா தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ சாரிபாத்துக்கு எந்திரிச்சு போ, அங்கே நான் உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவை கட்டளையிட்டேன்னு. ஏன்னா அந்த நாட்களில் விதவைகளே எப்படியாவது ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படி அங்கே போகும்போது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்குறோம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொருதி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அவள் கொண்டு வர போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஐயா ஒன்றும் இல்லை, என்கிட்ட கொஞ்சமாகவும் எண்ணெயும் தான் இருக்குது, இதை பிசைஞ்சு நாங்களும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கோம், ஏன்னா நாங்கள் கடன் தொல்லையில் இருக்கிறோன்னதும் எலியா என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னபடியே செய்யி, ஆனால் என்ன முதல்ல நீ எனக்கு கொடு, மீதி எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்னு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதற்கு பின்பாக எப்படி அந்த சகோதரி எண்ணெயும் மாவும் வற்றி போகலை, அவங்க எப்படி அந்த கடன் தொல்லையிலேருந்து விடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்க்குறோம், எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். இது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில். அவங்க சூனம் என்கிற ஊருக்கு போகிறாங்க. இங்கே சூனமத்தியால் என்கிற ஒரு சகோதரி வர்றாங்க. அவங்க என்ன, அவங்க இவர் அடிக்கொருக்கு இங்கே போகிறாரு, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, அதனால் அவருக்கு நம்ம ஒரு இடம் பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அவங்க வீட்டிலே ஒரு இடம் பண்ணி அவரை வரவேற்று அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவருக்குன்னு ஒரு அறையை கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் காலம் கழித்து தீர்க்கதரிசி கேட்குறாரு, உனக்கு அந்த சகோதரிக்கு என்ன இல்லை, பிள்ளை வருது. அந்த பிள்ளை மரித்து போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ போய் எல்லாத்தையும் அந்த அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்படி அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டதுனால அவளுக்கு வரக்கூடிய ஒரு பலனை பார்க்குறோம். அப்போ இங்கே கர்த்தர் என்ன சொல்லுவார், ஒரு தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டீங்கன்னா தீர்க்கதரிசிக்கான பலன் கிடைக்கிது. ஒரு நீதிமானை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது நீதிமானுக்கு ஏற்ற பலன் உண்டாகிறது. ஏன்னா மத்தேயு 25வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் சிறியவனான ஒருத்தனுக்கு, அதாவது காவலில் இருந்தேன் என்னை விசாரிச்சிங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தேன் என்னை விசாரிச்சிங்க, நான் உடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு உடை கொடுத்தீங்க, நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, தண்ணி தாகமாக இருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. அப்போ என்ன சொல்லும்போது அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரில் இவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ யாராவது ஒருத்தருக்கு செஞ்சாலும் அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்ததுனால அது அவருக்கே செய்ததாகவும் அதனுடைய பலனை அடைவீர்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரக்கூடிய ஒரு மக்களை இயேசு கிறிஸ்துவை போல அவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவது போல ஏற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது பிதாவாகி தேவனை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அங்கே என்ன நடக்கிறது, அவர்களுக்கு அதற்கான தக்க பலன் கிடைப்பதை நான் பார்த்துருக்கிறேன். நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், நிறைய வீடுகளுக்கு போயிருக்கேன், நான் நிறைய வீடுகளில் போய் தங்கி இருக்கிறேன். நிறைய சகோதரர்கள் எனக்கு உலகம் பூரா கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆனால் நான் எல்லாருடைய வீட்லேயும் யாரெல்லாம் என்னை அப்படி ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க இருந்த நிலையை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறதை பார்த்துருக்கிறேன். ஆவிக்குரிய முறையிலையும் சரி, அதே சமயத்தில் மாம்சமான முறையிலையும் எனக்கு நிறைய குடும்பங்களை நல்ல தனிப்பட்ட பிரத்யேக முறையில் எனக்கு தெரியும். அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, எது மாம்ச பிரகாரமான மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய முறையிலே எல்லா விதத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்துருக்கேன். என்ன காரணம்னா, இது அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வதனால இல்லை, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக. ஏன்னா அவங்க நான் ஏப்ரஹாம்ன்றதுக்காக என்னை ஏற்றுக்கொள்ளலை, நான் யார், இயேசு கிறிஸ்துவின் சார்பாக வருகிறேன் என்று சொல்லக்கூடியதா.
அப்போ இந்த வசனம் வந்து இது பொய்யான வசனம் கிடையாது. இது மிகவும் சத்தியமானது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுவதை நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். அநேகர் இதற்கு சாட்சி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு. அதனால எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு தேவ மனுஷனை ஏற்றுக்கொள்ளும்போது எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதற்கேற்ற தக்க பலன் உங்களுக்கு உண்டாகும். அதனால நம்ம தைரியமாக, சந்தோஷமாக கர்த்தருடைய நாமத்திற்கென்று மக்களை ஏற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ ஒருவரை உம்முடைய நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளும்போது உம்மை ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை அனுப்பின பரமபிதாவை ஏற்றுக்கொள்கிறோம், அதன் மூலமாய் நாங்கள் உமக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற் போல வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.